இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு முற்றிலும் ஒருதலைபட்சமான பேரழிவு என்று அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுக ஆதரவு தருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதையடுத்து இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரியுடன் 50% வரியை அமெரிக்கா விதித்தது. வேளாண் மற்றும் பால்வளத்துறை சந்தையில் அமெரிக்க நிறுவனங்களை அனுமதிக்குமாறு ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை இந்தியா நிராகரித்ததே கூடுதல் வரி விதிப்புக்கு உண்மையான காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா விதித்த வரி கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்காக சீனா சென்ற பிரதமர் திரு மோடி ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ஆலோசனை நடத்தினார். புதினுடன் ஒரே காரில் பயணித்தது, 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசியது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் ட்ரம்ப் இந்தியாவை விமர்சித்து தனது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவுடனான வர்த்தகம் ஒருதலைபட்சமான பேரழிவு என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். உலகில் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத வகையில் அமெரிக்காவிடம் இந்தியா அதிக வரி வசூலிப்பதாகவும் இதனால் இந்தியாவில் வர்த்தகம் செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்தியா இறக்குமதி வரியை 0 குறைக்க முன்வந்துள்ளது என்றாலும் இது காலம் கடந்த தாமதமான முடிவு என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை வாங்கும் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து குறைந்த அளவே வாங்குவதாகவும் ட்ரம்ப் சாடியுள்ளார். அதிக வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா சீனாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டும் சூழலில் ட்ரம்ப் இவ்வாறு விமர்சித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஜப்பான் சீனா நாடுகளில் 4 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று மாலை பிரதமர் திரு மோடி டெல்லி திரும்பினார். இந்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் இடையே ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் என்றும் பிராந்திய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தனி வங்கி, பாதுகாப்பு மையம் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்றும் சீன அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.